ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது, விளையாட போறோம். எங்க கம்பெனில உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு போனா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல, டைம் கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் இங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த ஒரு ஐடியாவை போட்டேன். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இங்க உட்காந்து நீ என்ன விளையாட போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன விளையாட்டுனா, ஒரு துண்டு சீட்ல டாப் 5ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸோட பேர்லாம் எழுதி அதை நம்ம குலுக்கி போட்டு அதுல வர 2 ஆக்டரை செலக்ட் பண்ணி அவங்கள பத்தி பேச போறோம். நமக்கு பிடிச்ச அவங்க படம் ஒண்ணு இருக்கும், நமக்கு பிடிச்ச ஒரு சீனு, ஒரு டைலாக், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பத்தி நம்ம பேச போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க இருந்தா சொன்னாங்க போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. நண்பர்களே, குலுக்கி போட்டாச்சு. ஸோ இதில் ஏதாவது 2 தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 1 2. ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதை நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ ரஜினி தலைவர் ஒன்றுத்தில், இன்னொன்றுத்தில் யார் 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 தளபதி. ஸோ இவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ இருக்க போகுது. ஸோ தலைவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு என்ன, தலைவரை பற்றி இந்த உலகமே பேசுது. தலைவரை நான் சொல்லி தான் இந்த சீனில் நல்லா நடிச்சுக்கிறான்னு சொன்னோம் அப்படிலாம் கிடையாது, நடித்தாலே சூப்பராக தான் இருக்கும். தலைவரை ரொம்ப ரசித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூலி தான். இந்த வயசுல இந்த மனுஷன் எப்படா இவ்வளோ ஸ்டைலாக கெத்தா மாசாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் பிடிக்கும், கபாலி, அப்புறம் கூலி. இது 3 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கபாலியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், நான் கோட் ஷூட் போடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேலே கால் போட்டு உக்கார வேண்டாம். முன்னுக்கு வரவே கூடாதா? அதை எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட் ஷூட் போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒன்றும் இல்லாதவன் தான். திரும்பி போனா மரம் வெட்டுவேன், பழம் பறிப்பேன், மாடு மாடி உழைக்கிறேன். இழைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இந்த பாரஞ்சித்தோட டைலாக் படத்தை வேற கோணத்துக்கு கொண்டு போயிடும். ரொம்ப பிடிச்ச படம்னா சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தான் போட்டு உக்கான்னு பார்ப்பேன். இந்த அளவுக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபாலியை பொறுத்தவரைக்கும் குறை சொல்றதுக்குலாம் எதுவும் கிடையாது, நல்ல படம் தான். ஆனால் கொண்டாடாத ஒரு படமா ஆயிடுச்சு அது. ஸோ கூலியை பற்றி நான் பேச வேண்டியதில்லை, ஆல்ரெடி பேசியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தலைவரை பற்றி பேசணும்னா இன்னும் பேசிட்டே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோன்றதுனால இதுவே போதும். இன்னொரு பெரிய வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா தலைவரை பற்றி பேசி பெரிய வீடியோவே போடுவோம். நான் இவர் ஃபேன் தான், அவர் ஃபேன் தான், எல்லாரையுமே பிடிக்கும். தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும், நம்ம இவரை தான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்க்க வரல, எல்லாரும் ஒண்ணுதான். தளபதியை பத்தி சொல்லணுமாண்ணா, தளபதி ஒவ்வொரு வீட்லயுமே இருக்காரு. அவரை பத்தி நான் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் இந்த வீடியோ கண்டென்ட் அதுன்றதுனால நம்ம பேசிதான் அவரை பத்தி. என்னன்னா தளபதி இப்ப அரசியலுக்கு வந்து கூடாது, இன்னும் படமே நடிச்சுட்டு போயிருக்கணும்னு தோணுது. அதை பத்தி நம்ம பேசணும்னா, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரையும் தளபதினா எல்லார் வீட்டோட செல்ல பிள்ளைனே சொல்லலாம். தளபதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லார் வீட்லயும் தளபதி ஃபேன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு தளபதினா வீட்டு ரேஷன் கார்டுல இருக்காதே தவிர மற்றபடி தளபதினா எல்லார் வீட்லயும் இருப்பாரு. அது எப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரையும் எல்லாரும் ரசிக்கக்கூடியவர்னா தளபதி தான், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தளபதி படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தி படம். ஏன்னா கத்தி படம் தான் நான் முதல்ல எங்க ஊர் சிவாஜி தியேட்டர்ல போயிட்டு பார்த்தேன். சின்ன பையனா இருந்தாலும் இதுவுமே அந்த சீன்ல என் கண்ணுக்குள்ள இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தான். பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கார்பரேட் கம்பெனிக்கிட்டே கொடுத்துட்டு ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு ஜீவானந்தத்தை இங்க வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பாரு. ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருவாங்க. இவர் ஆட்டோவை திருப்பிட்டு போயிட்டு எல்லாரும் அடிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலியா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணலையா அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து பின்னாடி கை வைப்பான். இப்போ திரும்பும் போது பிஜிஎம் ஒன்று வரும். அந்த பிஜிஎம்ல அப்படியே தேட்டர் உள்ள லைட்ஸ் எல்லாம் இப்போ வரும். இங்க இருக்கிற தேட்டர்ல லைட்ஸ் எல்லாம் இல்ல, முன்ன இருந்துச்சு இந்த லைட் செட்டப்ல. அந்த பிஜிஎம் வரும்போது லைட் போடுறது, அப்போ சின்ன வயசுல இன்னுமே எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. தேட்டர் ஒரு பிளாஸ்ட் அந்த சீனுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்துல அந்த தண்ணியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா.
அது பார்க்கும்போது நமக்கு அப்போ புரிஞ்சிருக்காது இது ஒரு டைலாக் தானடான் இருக்கும். ஆனா இப்போ 2025 அதை நம்ம பார்க்கும்போது அது ஓகே நமக்கு மேட்ச் ஆகுது. நமக்குன்னா எனக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி இது கண்டிப்பா மேட்ச் ஆகும். இந்த ஒரு டைலாக் அரசியல் பின்னாடி போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைலாக் ஏன்னு புரியும். அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச படம்னா மாஸ்டர்னு சொல்லலாம். மாஸ்டர்ல இந்த ஜெயில அந்த பையனோட பேப்பர் அப்ப வச்சுட்டு இருப்பாரு, கிழிச்சிடும் என்ன லவ் லெட்டரா படிக்கிற அப்படின்ட்டு. அப்போ அடிக்கும் போது ஒரு பீஜம் வரும், பேசிக்கிட்டு இருக்க லவ் லெட்டரா படிக்க சபரி மணிகண்டன். ஆட அந்த சரண்டராக மாட்டேன்னு செத்து போச்சே 2 நாதேரியா. லோகேஷ் மட்டும் தான் நல்ல ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு நான் சொல்ல வரல. பர்சனலா லோக்கியோட ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்ஷன் த்ரில்லர்னு கொண்டு போறது மற்றவங்களுக்கு வெற்றிமாறன் சாரே பிடிக்கலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு லோகேஷை பிடிக்கும், தளபதி ரொம்ப பிடிக்கும். இவன் ஃபேன் தான் அவன் ஃபேன் தான் அப்படின்லாம் கிடையாது, எல்லாரையுமே பிடிக்கும். எல்லா படமும் பார்ப்பேன், எல்லா படத்தையும் ரசிச்சிருக்கேன். மாஸ்டர் மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாட்டு நடிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வந்த படம் வந்து லியோல இந்த லியோ லியோ Leo, 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 Leo. ஸ்வீட்னா நீ பிளட்டி ஸ்வீட் சித்தப்பா. நான் ஸ்வீட்னா நீ bloody sweet சித்தப்பா. இந்த மேண்டசம்லாம் இருக்குல்ல, தளபதி மட்டும்தான் அதுக்கு செட் ஆவாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சீன்லாம் இருக்கு லியோ படத்துல. இந்த மாதிரி பேசணும்னா நிறைய பேசலாம். தளபதி பத்தியும், தலைவர் தளபதி ரெண்டுமே கோட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ். இவங்க என் வீடியோல கரெக்டா 2 பேரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஸ்கிரிப்டடா இதை பண்ணல, அது என்னவோ மாயமோ மந்திரமோ தெரியல. அவங்கள பத்தி பேசியாச்சு, அவ்வளவுதாங்க. இத்தோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் ஃபன்னா என்டர்டைன்மெண்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். போயிட்டு எல்லாரும் தூங்குங்க. குட் நைட்.